நாட்டின் முதல் பசுமை வழி மற்றும் செமி தானியங்கி துறைமுகமான விழிஞன் துறைமுகம் இன்று திறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு இன்று அர்ப்பணிக்கிறார். பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 4 தீவிரவாதிகள் பைசரன் பள்ளத்தாக்கில் பதுங்கல். தேசிய புலனாய்வு அமைப்பினர் உறுதி செய்திருப்பதாக தகவல். பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள். தீவிரவாதம் ஒழியும் வரை பின்வாங்கப் போவதில்லை எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு பேச்சு. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பாதுகாப்பு தோல்விக்கு யார் காரணம் என்பது குறித்து விவாதிக்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் நுழைந்து அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும். பஹல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் ஓவைசி வலியுறுத்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள ராஜஸ்தானின் ஜெய்சல்மார் கிராமத்தில் பதுங்கு குழிகள் அமைப்பு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டால் இந்திய ராணுவத்திற்கு உதவும் வகையில் கிராம மக்களுக்கு ஏற்பாடு. ராஜஸ்தானில் பாகிஸ்தானின் ISI அமைப்புக்காக உளவு பார்த்த நபர் கைது. ரகசிய தகவல்களை பகிர்ந்ததால் ராஜஸ்தான் உளவுத்துறை நடவடிக்கை. அரசு ஊழியர்களின் சொத்துகள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்களை வெளியிட முடியாது. தமிழ்நாடு தகவல் ஆணையம் அதிரடி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு அமைப்பு. முதன்முறையாக ஆளுநர் தரப்பில் பிரதிநிதி யாரும் இடம்பெறாமல் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை. எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமான திட்டங்களை செயல்படுத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களின் உதய தின விழாவில் ஆளுநர் RN ரவி பேச்சு. பீகார் தமிழக தேர்தலை கருத்தில் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தேர்தலுக்கான போலியான அறிவிப்பு என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு. அதிமுகவில் கடைசி வரை தொண்டனாகவே இருக்க விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறச் செய்வதே தமது இலக்கு என்றும் உறுதி. திமுகவில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஜாமீன் அமைச்சர்கள். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் சென்ற தவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. 3 நாட்கள் படப்பிடிப்பில் பங்கேற்க இருப்பதாக தகவல். தனக்கு அரசியலில் நுழைய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. சக நடிகரின் அரசியல் பிரவேசத்திற்கு வாழ்த்து என்றும் நடிகர் அஜித் பேட்டி. கரூரில் நடந்த இளையராஜா இசை நிகழ்ச்சியில் டிக்கெட்டுகளிலிருந்தும் உள்ளே அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. உட்கார இடம் இல்லாததால் கோபத்தில் 3000 ரூபாய் பிளாட்டினம் டிக்கெட்டுகளை கிழித்து வெளியேறிய ரசிகர்கள்.
ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க. இந்த ஈவென்ட் வந்து வெரி ஒஸ்ட். இதெல்லாம் ஒஸ்ட். நீங்க எவ்வளவு காசு கொடுத்து எடுத்தீங்க டிக்கெட்? 5000 ரூபாய். 5000 ரூபாய் டிக்கெட். 3000 ரூபாய் டிக்கெட். 5000 ரூபாய் டிக்கெட். எடுத்து வேஸ்ட் போய். நீங்க எத்தனை எடுத்தீங்க? அங்க போனோம். அவங்க தான் இங்க போன்னு சொன்னாங்க. அங்க போனோம். அங்க போனா போலீஸ் கூட மாட்டேங்கறாங்க. ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க. இந்த ஈவென்ட் வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த விவகாரம். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை. அரூர் அருகே குழந்தை தொழிலாளரை சாதி பெயரை சொல்லி கட்டி வைத்து அடித்த கொடூரம். ஒருவேளை உணவு கேட்டதற்காக 5 பேர் கொண்ட கும்பல் வெறி செயல். நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் அருகே மின்சாரம் தாக்கி 14 வயது சிறுமி உயிரிழப்பு. பம்பு செட்டில் குளிக்கச் சென்றபோது நிகழ்ந்த சோக சம்பவம். குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் இரவில் மருந்தகம் மூடப்படுவதாக குற்றச்சாட்டு. மாத்திரைகள் கிடைக்காமல் நோயாளிகள் கடும் அவதி. நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னையில் தெருக்களில் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த சைக்கோ நபர் கைது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் பணப்பரிவர்த்தனைகளை வைத்து சுற்றி வளைத்த போலீசார். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மே 5ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. எலான் மஸ்க் கிரிப்டோ நாணய முதலீட்டுகளை ஆதரிக்கிறார் என சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான தகவல். நம்பி ஏமாற வேண்டாம் என தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுப்பிக்கப்பட்ட புதுச்சேரி பேருந்து நிலையம் இன்று திறப்பு. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைக்கின்றனர். கழிவறை திரவத்தை குடித்து தற்கொலை முயற்சி என வெளியான தகவல். முற்றிலும் பொய்யான தகவல் என சின்னத்திரை நடிகை அமுதா வீடியோ வெளியீடு. நான் உங்க சீரியல் ஆக்டர் சமுதா. இப்போ ஒரு வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியும் என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு ப்ராப்ளம் மாதிரியும். ஸோ இது யாருமே நம்பாதீங்க, இது சுத்தமான ஃபேக்கு. நான் என் ஊரில் இருக்கேன், இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது யாரும் நம்பாதீங்க. இந்த வீடியோஸ் யாராவது பார்த்தீங்கன்னாலும் ரிப்போர்ட் பண்ணுங்க. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியாக இருப்பதாக தகவல். சார்தாம் யாத்திரையை முன்னிட்டு கேதார்நாத் கோவில் நடை இன்று திறப்பு. தமிழ்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட ஆதிசங்கரர் சிலை இன்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஜிஎஸ்டி இதுவரை இல்லாத அளவாக 2,36,000 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. புதிய உச்சத்தை தொட்டிருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல். இந்திய ராணுவத்தில் மீண்டும் இணைகிறது துரு ஹெலிகாப்டர். பாதுகாப்புத் துறையின் ஆய்வுக்கு பிறகு சேர்க்க அனுமதி. பஞ்சாப் மாநிலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்பாக இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். அண்டை மாநிலங்களுடனான தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மாநில அரசு ஏற்பாடு.
வர்த்தகம் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதில் சபகர் துறைமுகம் சிறந்தது. வாகா எல்லை மூடப்பட்ட நிலையில் ஆப்கானிஸ்தான் வர்த்தக சபையின் தலைவர் அப்துல் காதிம் கருத்து. பீகாரில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்து கிடந்த பாம்பு. உணவு சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு. மனித உரிமை ஆணையம் விசாரணை. லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தின் முன்பு காலிஸ்தானி ஆதரவு மற்றும் பாகிஸ்தானியர்கள் ஆர்ப்பாட்டம். பதிலுக்கு இந்திய வம்சாவளியினரும் போராட்டம் நடத்தியதால் பதற்றம். ஈரானுடன் எந்த வடிவத்திலும் வர்த்தகம் வைக்கக்கூடாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. மீறினால் 2ஆம் நிலை தடைகளுக்கு சம்பந்தப்பட்ட நாடு ஆளாகும் என்றும் ஆவேசம். IPL லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை பந்தாடியது மும்பை அணி. 100 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. BCCI விரும்பினால் மீண்டும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட தயார். இந்திய அணிக்கு தேர்வானால் சிறப்பான பங்களிப்பை தருவேன் என புஜாரா உறுதி. ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாகி இருக்கும் அடங்காதை திரைப்படம் ஜூன் மாதம் படம் திரைக்கு வரும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் தயாராகி வரும் புதிய படம். படத்தின் டைட்டில் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.